இப்போ நாம பார்க்க போகிறது bilateral hand functioning activity. இந்த activity learning disability children, intellectual disordered children, even some ADHD childrenக்கும் கொடுக்கலாம். அவங்களோட ஹேண்ட் ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் ரெண்டும் ட்ரா பண்ணிக்கணும். டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிற 2 பட்டன்ஸ் இல்லை ஏதாவது டோக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சு குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி செய்ய வைக்கலாம். இப்போ நம்ம ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சு குழந்தைங்கள அந்த லைன் மேலேயே முடிஞ்ச அளவுக்கு மூவ் பண்ண சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி. ஓகே, குட். முதல்ல ஒரு ஜிக்ஸாக் டிசைனில் ஒரு பேட்டர்ன் பார்த்தோம். இப்போ சிம்பிளான ஒரு கர்வ் இல்லை ஒரு வேவ் டிசைன் வரைஞ்சிக்கோங்க. இதில் குழந்தைங்கள செய்ய வைக்கலாம். இப்போ ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே மெதுவாக இந்த பட்டனை மெதுவாக மூவ் பண்ண வைங்க. கொஞ்சம் ஃபிசிக்கல் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம் ரொம்ப முடியாத குழந்தைங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த லைன் மேலேயே ஃபோக்கஸ் பண்ண வைங்க. அப்படி வைக்கும்போது அவங்களோட ஐ அண்ட் கோஆர்டினேஷன் நல்லாயிருக்கும். விஷுவல் இன்புட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பைலேட்ரல் ஹேண்ட் ஃபங்க்ஷனிங் ஆக்டிவிட்டீஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி டிசைன் தான் கொடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு தோன்ற டிசைன்ஸ் வந்து சிம்பிளாகவும் இருக்கலாம். கொஞ்சம் நல்லா செய்கிற பசங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டிசைன்ஸும் நீங்கள் கொடுத்து ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கும்போது நல்ல இம்ப்ரூவேஷன் தெரியும்.